Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன் ஃபேஸ் ஆஃப் மென்டல் ஹில்னஸ் சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் அந்த டைகர் வந்து தரையை நோக்கி வந்துட்டு ஒரு புஷ்பேக் பண்ணிட்டு அப்படியே வானத்தை நோக்கி ஸ்கை ராக்கெட்டை பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பிளட் மூனை தாண்டி போகும்போது நம்ம ஹீரோக்கு சூப்பராக இருக்குது ட்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு கீழே பார்த்தா நம்மளோட சிஸ்டம் வந்து இப்போது இதை டைமிங் பண்ணுறதுக்கு 20% ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் டைமிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அதில் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஏய் உன்னால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போக முடியுமா, சொல்லி உன்னால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போக முடியுமா அப்படின்னு. அப்போ அந்த டைகர் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எப்பா குட்டி பொண்ணு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, இன்னும் வேகமாக பறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த இடத்துல இருந்து இன்னும் சூறாவளித்தனமாக வேகமாக அந்த டைகர் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்தா அதே பார்த்தா அந்த பேயோட ஸ்கின்னே காணும். அந்த ஸ்கின் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு, வெறும் எலும்பு கூட தான் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ எங்கேருந்து போகிறானோ, அதாவது அந்த கிங்ஷான் மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து போயிருப்பான். திரும்பி அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் வேகமாக. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த புலியோட காதை பிடிச்சி இழுக்கிறேன். அப்படி இழுக்கும்போது அது ஒரு பிரேக் சிஸ்டம் மாதிரி அந்த புலி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு, இன்னைக்கு நைட்டு சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, இப்போ எனக்கு தூங்க வருது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இறங்கி போகும்போது அந்த குட்டி பையன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சைடு வந்து அந்த புலி வந்து போயிட்டான், இப்போ நம்ம அப்படியே சைலண்டாக எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு மெதுவாக அடி வச்சு போயிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு படி தட்டுது. ஆமாம் இல்லை அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அப்போ அந்த புலி வந்து எஸ்கேப் ஆகும்போது ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, உடம்புலாம் வெறுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பூனைக்கு கழுத்தில் ஏதாச்சும் மாட்டணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து காற்றுலேயே சுனா மாட்டிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று வந்து புலியோட கழுத்துக்கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அது வந்து ஒரு லேஷாக மாறிடுச்சு. அது அந்த பெட்டுக்கு கழுத்தில் மாட்டுவாங்களா அந்த மாதிரி மாறிடுச்சு. டடா எப்படி இருக்கு, இனிமேல் நீ தான் பெட்டு, நான் தான் ஓனரு, ஓகேவா, நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இந்த டைகர் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு இருக்கு. சரி இப்போ வந்து அப்படியே என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த காற்றுல இருக்கிற அந்த இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைகரும் கூட வந்துக்கிட்டே இருக்கு. இது நம்ம பேய் பார்க்குது, என்ன பண்ணுறாவே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைகர் வந்து உட்காந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து கையில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது கையில் மாட்டுற ஹேண்டிலு, அப்புறம் பெல்லு, இதெல்லாம் வந்து காற்றுலேயே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மேலே போய் பார்த்தா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, இங்கே கட்டும் அப்படின்னு வந்து ஹீரோ எல்லா இடத்துலையும் கட்டிக்கிட்டு இருக்கான். அது போய் நீ இங்கே தூங்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு இருக்க அந்த குட்டி பொண்ணு வந்து என்ன இவன் காற்றுலேயே வந்து லேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் நானே பண்ணதில்லையே, நான் செத்தே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு பண்ண தெரியல, இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அந்த குட்டி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பண்ணாச்சு. அது போக இந்த இடத்த விட்டு போனா வச்சுக்கோ அப்படிதான் சரியா புரிஞ்சிச்சா அப்போ நம்ம ஹீரோ அந்த லேம்ப் போஸ்ட்லாம் கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டைகரோட மூக்கை பிடிச்சி நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இது இன்னையிலேருந்து இதான் உன்னோட வீடு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அந்த டைகர் வந்து அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ வந்து யாருன்னு தெரியுமா, நீ வந்து ஒரு மவுண்டு, அது யாரோட மவுண்டு தெரியுமா, இந்த கிரேட் பிளானட்டி வாரியரில் இருக்கு டொங்கியோட பவுண்டு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது போக யாரும் உன்னை புள்ளி பண்ண மாட்டாங்க, யாராச்சும் பண்ணாங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது கீழே பார்த்தா அந்த சிஸ்டம் வந்து 70% டைமிங் ஆயிடுச்சு, இன்னும் 30% தான் முழுசாக டைம் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு அந்த புலி வந்து அப்படியே தனியாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அது நல்லா தூங்கும் என்னோட அழகான பெரிய பூனை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கையை தட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு அந்த புலி வந்து சிரிக்குது, அப்படி சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக குதிக்குது. அப்படி குதிக்கும் போது அது கழுத்தில் காலர் இருக்கும்ல, அது அப்படியே வந்து ரியாலிட்டியாக மாறிடுச்சு. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் வருது. ஓனரோட பேச்சை கேட்காம அந்த இடத்த விட்டு போனால் அது கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் அப்புறம் ஒரு சிஸ்டம் வந்து சொல்லுது. இந்த சைடு புலியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்குதா, அந்த புலி அந்த இடத்துல விழுந்துருச்சு. அப்புறம் வந்து இந்த சிஸ்டம் வந்து டைமிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே கீழே வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து கங்க்ராச்சுலேஷன் ஹோஸ்ட், நீங்கள் வந்து ஒரு மவுண்டை டேம் பண்ணிட்டீங்க, இதுதான் அது பேர் தான் டைகர் சோல், சூப்பர் அப்படின்னு வந்து அந்த சிஸ்டம் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு அடுத்த நாள் பார்த்தா அப்படின்னு ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா ஷெங்யூ ஹீரோ பையன் நீயா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா அது நர்ஸு. நம்ம ஹீரோ இங்கே நல்லா படுத்து தூக்கிட்டு இருக்கான். அப்போ நர்ஸுக்கு தெரியாதுல, ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த போலீஸோட போயிருப்பாங்க. அப்போ நர்ஸுக்கு தெரியாமல் நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு கேட்கும்போது என்னது இது அதுக்குள்ளே சாப்பாடு நேரம் வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ இதுக்கு முன்னாடி கத்துனதான் அந்த நர்ஸு அதிர்ச்சியெல்லாம் கத்திட்டாங்க. அப்புறம் ஆமாம் நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போனேன், நீ எப்படி இங்கே வந்து என்ன அவங்க வந்து நீ இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு வந்து நர்ஸு கேட்குறாங்க. இல்லை நானே வந்துட்டே இருக்கான். இந்த சைடு என்ன நீயே வந்துட்டியா, என்ன உனக்கு என்ன கையில்
கையில் அடிபட்டிருக்கு, ஏன்னா அவங்க உன்னை புலி பண்ணாங்களா, உனக்கு வலிக்கையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட கண்ணிலேருந்து குடமா தண்ணி வர அளவு அடிக்க வலிக்கல, ஆனால் வலிக்குது, நான் தான் என் கையால் வந்து இது பண்ணிட்டேன், நான் தெரியாமல் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நேற்று கீழே விழுந்தாலும் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து ஏன்னா இவ்வளோ பேட் கைஸாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் இடத்துல உன்னை எல்லாம் கூட்டிகிட்டு போகலாமா, இதை உடனே டேரக்டாக சொல்லணும், இதை வந்து இனிமேல் பண்ணவே கூடாது, உன்னை இனிமேல் கூட்டிகிட்டு போகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படி அங்கே இருக்க நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த சைடு அந்த மொட்டை இருப்பாங்களே, அந்த குடிமிக்காரன், அந்த குடிமி போயிடுச்சு, ஆனால் வந்து வெறும் மொட்டை அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் டேரக்டர் ஆஃபீஸில் காமிக்கும் போது அப்போ இந்த சைடு டாக்டர் லீ வந்து ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. ஏன்டா உங்களை நம்பி தானே என்னோட பேஷண்ட் அனுப்பிச்சு விட்டேன், இப்போ என்னன்னா அவனை காணும் அங்கே காணும் இங்கே காணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது ஒரு பெரிய போலீஸாக இருக்கீங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியல, எவ்வளோ இதாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அங்கே கத்திட்டு இருக்கும்போது முக்கியமாக வந்து உன்னே தான் டேரக்டர் டூ இதை பற்றி எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு, நீ என்ன சொன்ன, அவனை பார்த்துக்கிறேன் அடிப்பட மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு போனேன், இப்போ இப்படி படிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே டேரக்டருக்கு மூஞ்சி எல்லாம் வெறுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து காக்கா வந்து டேரக்டர் லீ அப்படின்னு வந்து சொல்லும்போது இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதாவது லாஸ்ட் நைட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் எதுவும் பேச வேணாம், நான் எதுவும் கேட்க விரும்பலை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதை நைட்டு ஃபுல்லாக வந்து ஹீரோ தேடுறீங்க, ஆனால் வந்து ஹீரோ கிடைக்கவே இல்லை, அப்புறம் காலைல பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அவனே வந்துட்டானா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா ஏதோ 3 வயசு குழந்தை மாதிரி இருக்கா, நான் ஒரு டேரக்டர் லீ அப்படின்னு வந்து அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து அந்த டேரக்டரோ காக்காவோ அவங்க தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதான உண்மை, அவனை தானே வந்தான் அப்படின்னு சொல்ல போய்கிட்டு டேரக்டர் லீக்கு ரொம்ப கோவமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு லா இன்னைக்கு சூரிய ஒளி நல்லா இருக்கு, நல்ல பூக்கள் நல்ல ஸ்மெல்லாக இருக்கு அப்படின்னு வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கான். அந்த சைடு பார்த்தா எப்பயும் போல் சில பேர் வந்து அங்கே இந்த தடவை நிஞ்சா டைட்டில் விளாட்லாம் அப்படின்னு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தா டைட்டானிக்கில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு சிஸ்டம் வந்து நான் வந்து உன்னோட மென்டல் ஹில்னஸ் இதை ட்ரீட் பண்ணவன், நான் என்கிட்ட இந்த பவர் இருக்கு, அதை வச்சு உன்னோட மொத்தமாக வந்து மென்டல் ஹில்னஸை போக வைக்கலாம், ஏன்னா நான் ட்ரீட் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு வந்து அந்த சிஸ்டம் சொல்லும் போது இந்த ஹீரோ இந்த பறவை வேற நீ ரொம்ப வந்து நீ வந்து ரொம்ப நீ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு போ சூ அப்படின்னு ஹீரோ வந்து துரத்திக்கிட்டு இருக்கான். 43வது அட்டம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்புறம் அந்த சிஸ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து ஓகே சொன்னால் தான் நம்ம ஹீரோட அந்த மென்டல் இல்னஸ் வந்து போகும், ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் சொல்லாதனால அந்த சிஸ்டம் வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்குது. ஹீரோட அப்ரூவல் இல்லாமல் அது எதுவுமே சரி பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த ஒரு லேடி வராங்க, இந்த ஃபஸ்ட் எபிசோட் வந்திருப்பாங்களே நம்ம ஹீரோ கூட உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த லேடி தான் வராங்க. அப்போ வந்து அவங்க தான் லூலு. அப்போ லூலு வரும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ ஓகே நீங்கள் தானே அந்த பாலு உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் என்ன உங்களை பார்க்கவே முடியல எங்கே போனீங்க அப்புறம் வந்து ஹீரோ கேட்கும்போது ஆமாம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலாக நான் இப்போ வேலை பார்க்குறேன், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு லூலு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கல்ல எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு, அது உண்மையாக ஆயிடுச்சு, அதுதான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக லூலு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னால் வந்து எல்லா மக்களையும் ரீட் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆமாம் நீங்கள் ரொம்ப அமேசிங்காக தான் இருக்கீங்க, சாரி நீங்கள் வந்து எனக்கு நல்லதுக்கு தான் சொன்னீங்க, நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து லூலு வந்து ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ வந்து அதெல்லாம் பரவாயில்ல, யாருக்கு அதெல்லாம் இப்போ தேவை, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக வர்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கவலை இல்லாத மனசோட கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே லூலு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது, ஏன்னா நான் வந்து எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்புறம் வந்து லூலு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் இருக்க போறீங்க தெரியலையா, ஆமாம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா என்னால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் எப்போ வேணாலும் சாகலாம், அதனால் உங்கள் கூட வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது, அது போக எனக்கு முக்கியமாக இந்த போலீஸ் வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்புறம் லூலு வந்து அப்புறம் லூலு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது போக பார்த்தா எப்பவுமே வந்து நான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு பார்த்தா ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னையே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது கடைசியாக இப்போ என்னால் என்னையவே ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்புறம் வந்து லூலு அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ரியாலிட்டி பிடிக்கல, நான் எல்லாத்தையும் காப்பாற்ற நினச்சேன், என்னால் இதை அப்செட் பண்ண முடியல, நான் அப்படி எனக்கு சாக வேணாம் அப்படின்னு வந்து அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஏன்னா என்னையோட சரியான பைத்தியமாக இருக்குமோ, சரி பரவாயில்ல, நீ இப்போ யார் முன்னாடி இருக்கா தெரியுமா, இந்த கிரேட் பிளானட்ரி வாரியர் டொங் யோ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறலாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு வந்து ஹீரோட்ட வந்து லூலு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்யூஷன் இருக்கா, என்கிட்ட இருக்கு, இப்போ பார்த்தியா இந்த தண்ணி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இந்த தண்ணியை காமிச்சிக்கிட்டு இருக்கான். இது ஹீரோ வந்து அந்த பாட்டில் எடுத்து குளிக்கிட்டு இருக்கான். ஹெவன்லி ஸ்பிரிட் எர்த்லி ஸ்பிரிட் எல்லாரும் இதுக்குள்ள வாங்க, எல்லாம் இந்த பொண்ணு வந்து கோவப்படுத்துறேன், எல்லாரும் வாங்க 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 அப்படின்னு ஹீரோ வந்து குளிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த சைடு வந்து அந்த லூலு பார்த்துட்டு இருக்கேன், என்னப்பா தெரியும் எந்திரிச்சு எதை படிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது கீழே சிஸ்டம் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஸ்பிரிட், எல்லாம் இப்படி பண்ணாத, நான் வந்து ஸ்கேம் பண்ண மாட்டேன்
பண்ணு, நான் வந்து கிவ் அப் பண்ணுற படம், நீ எதையாச்சும் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அந்த சிஸ்டம் சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து சீக்கிரம் எல்லாத்தையும் வா 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 அப்படின்னு ஹீரோ கத்துறான்னு, சரி கத்தாத நானே வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் வாட்டர் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று கொடுக்குது. அவ்வளோதான் வந்துருச்சு பார்த்தியா, இதை குடிச்சா உடம்பு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாட்டர் பாட்டில் மேலே ரெட் கலரில் ஏதோ ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அந்த பாட்டில் வந்து பார்க்கும்போது அந்த ரெட் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து கலந்து போகுது. அதை பார்த்தா டர்ட்டில் பிளட்டுன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஏதோ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை நான் ஏதோ தப்பாக பார்த்துறேன் போல, இந்த தண்ணியில் ஏதோ ரெட்டாக இல்லை, ஆனால் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு லூலு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோ குடி எல்லாத்தையும் அப்படி ஒரே கலப்பா குடி அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு லூலு வந்து ஓகே நான் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும்போது லொக்னு குடிக்கிறாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் அப்படியே மொத்தமாக கீழே கொட்டுறாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.